தன்னாலான உதவிகளை செய்ய வேண்டும் என்கின்ற வேட்கையோடு எங்களுடைய அண்ணியாக, இந்த மாவட்டத்தினுடைய மகளாக, பாசமிகு தாய்மார்களின் தலைமகளாக வருகை தந்திருக்கின்ற எங்கள் அண்ணி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கின்றோம். பெரியோர்களே, தாய்மார்களே, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் நமது இதய தெய்வம் கேப்டன் அவர்களுக்கும், வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள் நித்யா அவர்களுக்கும், ஹரி அவர்களுக்கும், விஸ்வநாதன் அவர்களுக்கும், குடியாத்தம் MC சேகர் அவர்களுக்கும், சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், நகரம், பேரூராட்சி, ஊராட்சி கிளைக்கழக நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும், மேடையிலே வீற்றிருக்கும் அனைத்து கழகத்தினருக்கும், ஸ்பெஷலா சொல்றாரு கேப்டனின் இதயத்தில் இடம் பிடித்த செந்தில் அவர்களுக்கும், எனது தம்பி LK சுதீஷ் அவர்களுக்கும், மகளிர் அணியை சேர்ந்த சகோதரிகளுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், பொதுமக்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், தொண்டர் அணியை சேர்ந்தவர்களுக்கும், கலை இலக்கிய அணியை சேர்ந்தவர்களுக்கும், நரிக்குறவை இனத்தை சேர்ந்த தாய் குலங்களுக்கும், பெரியவர்களுக்கும், பொதுமக்களுக்கும், எங்கள் உயிரினும் மேலான எங்கள் அன்பு கழக உடன்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் மாவட்டம் எனது தாய் வீடு, நான் பிறந்து வளர்ந்த மாவட்டம். எத்தனை மாவட்டத்துக்குள்ள போனாலும் வேலூர் பார்டரை தொட்ட உடனே என்ன அறியாம என் முகத்துல அப்படி ஒரு மலர்ச்சி. கேப்டன் எப்பயுமே கிண்டல் பண்ணுவார், என்ன உங்க ஊருக்கு வந்துட்டன்ற ரொம்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு. உலகத்துல எத்தனை இடத்துல நாம போனாலும் வந்தாலும் நம் தாய் மண்ணை, நாம் பிறந்த இடத்தை, நாம் பிறந்த மாவட்டத்தை என்னைக்குமே மறக்க முடியாது. அந்த வகையில வேலூர் மாவட்டம் குடியாத்தம் செம்பேடு கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த உங்கள் அண்ணியார் இந்த மாவட்டத்தினுடைய மகள் என்று சொல்லிக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எங்க அப்பா LC கண்ணையா ஆம்பூர் கோஆபரேட்டிவ் சுகர் மில்லில் மேனேஜராக இருந்த பொழுது இந்த மாவட்டத்திலேயே வாழ்ந்து வளர்ந்து இந்த மாவட்டத்தை பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கேப்டனை திருமணம் பண்ண பிறகு இன்னைக்கு எல்லா ஊருக்கு போனாலும் நம்ம சொந்த ஊருக்கு வரும்பொழுது, சொந்த மண்ணுக்கு வரும்பொழுது அந்த மகத்துவத்திற்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. உள்ள என்ட்ரானோன்னு ஃபிளாஷ்பேக் தான் வரும். ஆம்பூருக்குள்ள என்ட்ரானோன்னு நாங்க படிச்ச காலங்கள், அதுவும் அந்த OR தியேட்டர் கிட்ட வந்துட்டாலே என் முகம் அப்படியே 1000 வாட்ஸ் பல்பு தான். எதுக்கு நான் அதை உதாரணமா சொல்றேன்னா, சின்ன வயசுல எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அதே OR தியேட்டர்ல கேப்டனுடைய படம் சிகப்பு மல்லி என்கின்ற ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண இருந்தாங்க. அந்த தியேட்டருடைய செவரு சைஸ் அவர் கண்ணு மட்டும் போட்டிருந்தாங்க பேனர்ல. சோ அந்த கண் அன்னைக்கே என்னை ஈர்த்த கண்கள் அந்த கண்கள். அந்த கண்ணுக்கு சொந்தக்காரியாக நான் வருவேன்னு என் கனவுல கூட நினைச்சதில்லை. என் தாய் தந்தை செய்த புண்ணியமும் கடவுள் செய்த அருளும் தான் இந்த மாவட்டத்திற்கு நமது கேப்டன் அவர்களே இன்னைக்கு மாப்பிள்ளையாக வருவதற்கு அந்த கடவுள் அருள் புரிஞ்சிருக்க. இது உண்மை. எல்லாரும் கேட்பாங்க, எப்படி எவ்வளவு கொஸ்டின்ஸ். 25 வருஷம் முடிஞ்சிருக்கு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 1990 மேரேஜ் ஆச்சு.
சுயமான ஒரு ஹிஸ்டரி தான், இருந்தாலும் ஒரு ஷார்ட்டா சொல்றேன். எப்படி கேப்டன் உங்களுக்கு தெரியும், எப்படி இந்த திருமணம் நடந்தது என்று பல கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இது என்ன லவ் மேரேஜா, அரேஞ்ச்டு மேரேஜா, எப்படி அவ்வளோ பெரிய நடிகர் ஆம்பூர் சுகர் ஃபேக்டரியில இருந்த உங்களுக்கும் அவருக்கும் எப்படி இந்த சம்பந்தம் ஏற்பட்டது என்றெல்லாம் பல கொஸ்டின்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அப்பெல்லாம் நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இது இன்றைக்கு நேற்றைக்கு போட்ட பந்தம் இல்லை, பூர்வ ஜென்மத்துல கடவுளுடைய அருளால போடப்பட்ட பந்தம். அது இன்றைக்கு நிறைவேறி இருக்கிறது. எப்படி வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு இலக்கணமாக இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்படின்னா இதற்கு காரணம் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்களினுடைய ஆசீர்வாதமும் உங்களுடைய பக்க பலமும் எங்களுக்கு என்னைக்கு கூட இருக்கிறது ஒண்ணுதான். அந்த சந்தோஷத்துல இன்னைக்கு நான் இங்க ரொம்ப ஹாப்பியா இங்க பேசுறேன். வேலூர் மாவட்டம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருவது நாங்க சொந்த ஊரு, நாங்க வளர்ந்த இடம், அதெல்லாம். பட் வேலூர் அப்படின்னாலே வேலூர் கோட்டை எல்லாருக்கும் தெரியும். ஹிஸ்டரியிலேயே இடம் பிடித்த இடம் சிஎம்சி ஹாஸ்பிட்டல், இன்னைக்கு உலக பெயர் பெற்ற ஒரு ஹாஸ்பிட்டல். அதுக்கப்புறம் நம்ம எடுத்தா இன்னைக்கு ஒரு கோல்டன் டெம்பிள் வேலூர்ல இருக்கு. இன்னைக்கு அந்த கோல்டன் டெம்பிள் இந்தியாவிலேயே, இன்னைக்கு பஞ்சாப்ல ஒரு கோல்டன் டெம்பிள் இருந்தது, ஆனா தமிழ்நாட்டுல ஒரு கோல்டன் டெம்பிள் இருக்குன்னா அது நம்ம வேலூர் மாவட்டத்தில் என்பது நமக்குரிய பெருமை. அதே போல நம்ம பார்த்தோம்னா இங்க பாலாறு, இந்த பாலாறுல நாங்க ஹாம்பூர் ஸ்கூல் இங்க வந்து படிச்சுட்டு போறப்ப எதுக்கு இதுக்கு பாலாறுன்னு பேர் வந்துச்சுன்னு கேப்டன் கேட்பார். பால் போல நுரை பொங்கி தழுந்து அப்படியே ஃபுல்லா போகும் அந்த ஆறு முழுக்க தண்ணீர். அப்படி இருந்த காலம் ஒரு காலம். அதனாலதான் அது வந்து பாலாறு என்று அழைக்கப்பட்டது. இப்பயும் நான் வரும்போது பாக்குறேன், பாலாறு பாலாறாவா இருக்கு? ஒன்னும் இல்ல, தண்ணி இல்லாம காஞ்சி போய் வறண்ட பூமியாக பார்க்கும் பொழுது என் மனம் வேதனை அடைகிறது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வள்ளலார் வேதனைப்பட்டார் என்பது போல எங்களுடைய பிறந்து வளர்ந்த அந்த பாலாற இது போற ஒரு பாலைவனம் போல பார்ப்பது உண்மையிலேயே எங்களுக்கு எல்லாம் மன வருத்தம். கேப்டனுக்கு இப்ப கூட நான் சொல்லிட்டு வரேன், கிராஸ் பண்ணும்போது, என்னைக்கு இந்த பாலாறு நிறைந்து வழிகிறதோ அன்னைக்கு தான் இந்த தமிழ்நாடு முன்னேறியதாக வரலாறு வரும் என்பதை இன்னைக்கு கேப்டன் சொன்னேன். அன்னைக்கு தான் விவசாயம் சிறக்கும், அன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் வாழ்ந்ததாக ஒரு வரலாறு வரும். அதற்கு நாம செய்ய வேண்டிய முதல் பணி நதிகள் இணைப்பு. அந்த நதிகளை எப்பாடுபட்டாவது நிச்சயமாக இணைக்கணும் என்று கேப்டன் கூட நான் கார்ல வரும்போது பேசிக்கிட்டு வரோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அது மாதிரி இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் சோளிங்கர் தொகுதி நமது எம்எல்ஏ மனோகர் ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு உடல்நிலை சரியில்லாததால இன்னைக்கு இங்க வர முடியல. ஆனாலும் நிச்சயமாக வரும் காலங்களில் 2016ல வேலூர்ல எத்தனை சட்டமன்றம் இருக்கோ அத்தனை சட்டமன்றங்களையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய எம்எல்ஏக்கள் ஜெயித்து ஒரு வரலாறு நிச்சயம் படைப்பார்கள் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு எல்லா மீட்டிங்லையும் நான் சொல்றேன், இது வெறும் இது வந்து இன்னைக்கு 10வது ஆண்டு வருஷத்துல இருக்கோம் நம்ம தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நான் எப்பவுமே சொல்ற ஒண்ணுதான், 10 வருஷ கட்சி இல்லை, 30 ஆண்டுகளாக இது ரசிகர் மன்றங்களாக இருந்து வளர்ந்துதான் இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கழகமாக உருப்பெற்று இருக்கிறது. நான் வழி நெடுக்க பாக்குறேன், சென்னையிலிருந்து நானும் கேப்டனும் வரோம். நம்மளுடைய வேலூர் மாவட்ட பார்டர்லயே நம்ம கொடி பேனர் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. நான் சுதீஷ்ட கூட சொன்னேன், அங்க இருந்தே வச்சிருக்காங்க பேனர். அதான் நான் சொல்றேன், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த தொண்டர்களோ நிர்வாகிகளோ டாட்டாவோ பிர்லாவோ கிடையாது, இல்ல அதிமுக மந்திரியோ திமுக மந்திரிகளோ கிடையாது ஊழல் செஞ்ச காசுல வைக்கிறதுக்கு. அத்தனையும் சொந்த உழைப்பில் சிந்திய வேர்வையில் வைக்கப்பட்டது. ஒவ்வொரு கொடியும், ஒவ்வொரு பேனரும், ஒவ்வொரு வாழை மரமும், ஒவ்வொரு கட்சி கொடியும் என்பதை பெருமையோடு நான் சொல்லி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு கட்சி இருக்குன்னா இது தேசிய முற்போக்கு திராவிட கழகம். மற்றவங்களுக்கு வேணா தெரியலாம், இங்க எத்தனை ஆயிரம் பேர் இருக்கீங்கன்னு தெரியல, கண்ணு கெட்டின தூரம் எனக்கு தலைகள் தெரியுது. ஆனா நான் சொல்றேன், இங்க இருக்கிற ஒவ்வொரு தலையும் 100 தலைகளுக்கு சமமானது. இன்னைக்கு தமிழ்நாடுடைய அரசியல் கலாச்சாரம்
100 சோறும் பீரும் கொடுத்தாதான் வண்டியிலேயே ஏறாங்க. எந்த கட்சி மீட்டிங் ஆகாது இருக்கட்டும், நான் வேணா சேலஞ்ச் பண்றேன், அது எந்த கட்சி மீட்டிங் ஆக இருக்கும், ஒரு தலைக்கு 500 ரூபாய், ஒரு பொட்டலம் பிரியாணி குவார்டர் கொடுக்கணும், பெண்களா இருந்தா சேலை வேட்டி கொடுத்து வாமா வாமான்னு பஸ்ல ஏத்தி கூப்பிட்டு கொண்டு வந்து உட்கார வச்சு ஏதோ பெரிய கிரவுட் அவங்களுக்கு ஃபார்ம் ஆன மாதிரி காமிச்சிட்டு மறுபடியும் கூட்டு போய் இறக்கணும். ஆனா இங்க பாருங்க, இதெல்லாம் காசு பணத்திற்கு வந்த கூட்டமா? நிச்சயமாக கிடையாது. இந்த மாவட்டத்தின் மாப்பிள்ளைக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி கூட்டம். கேப்டனின் அன்புக்கும் பாசத்திற்கும் மட்டுமே கட்டுப்பட்ட கூட்டம் இந்த கூட்டம். இதை நான் பெருமையோடு சொல்றேன். இந்த பெருமை, இது வரலாறு. இங்கு நாம படைத்து கொண்டிருப்பது இங்கு வரலாறு. இங்க இருக்கிற பேனர், கொடி, லைட் எல்லாம் உங்களுக்கு கொடியா தெரியலாம், லைட்டா தெரியலாம். ஆனா எங்களுக்கும் எங்கள் தொண்டர்களுக்கு தான் அது தெரியும். ஒவ்வொரு பேனர்லயும் அவங்க வியர்வை தெரியுது, ஒவ்வொரு கொடியிலையும் அவங்களுடைய உண்மை தெரிகிறது, ஒவ்வொரு லைட்லயும் அவங்க கேப்டன் மேல வச்ச பாசம் தெரிகிறது, நம்பிக்கை தெரிகிறது. வருங்கால தமிழகம் ஊழலற்ற ஒரு நாடாக மாற்ற வேண்டும் என்ற உறுதி அந்த லைட்லயும் வெளிச்சத்திலும் எனக்கு தெரிகிறது. அதனால இது ஒன்றும் சாதாரணமான கூட்டம் கிடையாது. இத தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு நிகர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மட்டும்தான் என்பதை பெருமையோடு மீண்டும் மீண்டும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் கேட்பாங்க, இந்த வாழ்க்கையில நீங்க கிடைச்சதுலயே உங்களுக்கு பெரிய பாக்கியமா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. யூசுவலா சொல்லுவாங்க குழந்தைங்க அப்படி, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் எனக்கும் கேப்டனுக்கும் நாங்க எப்பயும் சொல்றதுதான், எங்க வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் எங்கள் மீது, கேப்டன் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கிற எங்க கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் நீங்களும் தானே தவிர வேற யாரும் கிடையாது. நீங்க தான் எங்களுக்கு எல்லாம். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் உங்ககிட்ட வந்தா எங்களுக்கு எல்லா கஷ்டமும் மறந்து போயிடும். உங்க முகத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும், எங்க கவலையெல்லாம் நாங்க மறந்துடும். இதான் உண்மை. ஊழலற்ற ஒரு நல்ல ஆட்சியை கொண்டு வருவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நம்ம கேப்டன் தான். இன்னைக்கு வேற யாரும் அதை சொல்லவும் முடியாது, செய்யவும் முடியாது. வேலூர் மாவட்டத்துக்குள்ள வந்த உடனே நான் கேட்ட நிர்வாகிகள், இங்க மெயின் பிரச்சனை ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நம்ம ஹைலைட் பண்ணுவோம். 4 பேஜ் வருது, எல்லாமே பார்த்தா யாரோ மந்திரி வீரமணியா அவர் செஞ்ச ஊழல் பட்டியல் தான் வருதே ஒழிய வேலூர் மாவட்டம் என்ன முன்னேற்றம் பெற்றது என்றால் ஒன்றும் இல்லை. கேட்டா அங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு, இங்க 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறாரு, கல்வி அமைச்சராக இருந்தாலும் அரசு வேலை வாய்ப்புக்கு ஊழல் பண்றாரு. இன்னைக்கு நல்ல ஸ்கூலே தரமில்லாத ஸ்கூலுக்கும் ஊழல் வாங்கி தரமுறைய ஸ்கூலா மாத்துறாரு. இப்படிதான் வருது. இதுவா சாதனை? இதுவா வெற்றி? சிந்திச்சு பார்க்கணும். இது போல எல்லாம் நாம சுட்டி காமிச்சா உடனே அவதூறு வழக்கு போடுவாங்க. இதை தவிர அதிமுகவுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. இதுதான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரே விஷயம். ஆனா நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக மக்கள் பணி என்கின்ற ஒரு உன்னத திட்டத்தை எடுத்துக்கொண்டு இன்னைக்கு மாவட்டம் வாரியாக நேரடியாக சென்று மக்களை சந்திச்சு, அந்த சந்திப்பு வெறும் நிகழ்வாக இருக்கக்கூடாது. நம்மால முடிஞ்சது குறைந்தபட்சம் ஒரு 1000 குடும்பங்களாவது அந்த ஃபங்க்ஷன்ல பலனடைய வேண்டும் என்பதில் கேப்டன் உறுதியா இருக்கார். இங்க முன்னாடி இருக்கு பாருங்க, எத்தனை பாக்ஸ் இருக்கு. இன்னைக்கு நரிக்கூறவர்களுடைய தினம், அவங்களுக்கு வேண்டிய அத்தனை பொருட்களும் அந்த பாக்ஸ்ல இருக்கு. இது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அவங்களுக்கு நேரடியாக செல்லும் பொழுது அவங்க சொந்த காலில் அவங்க நிற்க முடியும், சுயமாக சம்பாதிக்க முடியும், வேற யாரையும் அவங்க டிபெண்ட் பண்ணி வாழ வேண்டாம். அவங்க நல்லபடியா வாழ இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறோம். நாங்க செஞ்சதான் இருக்கிறதுலே சூப்பர் நான் சொல்லல, இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்று சொன்னவர் தான் நமது தலைவர். நம்மால முடிஞ்சதை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல் ஆளா போய் நிற்பது நம்ம கேப்டன் தான். அது செம்மரக்கட்டையில கொல்லப்பட்ட 20 தமிழர்களாக இருந்தாலும் சரி, ஏபிஜே அப்துல் கலாமுடைய மரணமாக இருந்தாலும் சரி, சசி பெருமாளுடைய மரணமாக இருந்தாலும் சரி, இது போல நாம உதாரணம் காமிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஆனா முதலாளாக சென்று நம்மளால முடிஞ்ச உதவியை நேரடியாக கொடுத்து அவங்க குடும்பத்தோட இன்னைக்கு ஒரு தலைவர் இன்னைக்கு இருக்காருன்னா அது கேப்டனை தவிர யாரும் இல்லை என்பது நமக்கெல்லாம் கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு பெருமை, வெற்றி என்பதை இந்த நேரத்தில் பதிய வைக்க நான் விரும்புறேன்.
அதே மாதிரி இன்னைக்கு நரிக்குறவர்களுக்கான தினம் அப்படின்னு சொல்றோம். இது வருஷா வருஷம் நாம பண்றோம். ஆனா எனக்கு பொறுத்த வரைக்கும் நரிக்குறவர்கள் என்று சொல்லவே எனக்கு வாய் வரல. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் சின்ன பிறந்து அவங்கள பார்த்துருக்கோம். அவங்க ஒரு தேனியை விட சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் தான் அந்த நரிக்குறவர்கள். சோம்பேறித்தனம் அப்படின்னா என்னன்னு அறியாதவர்கள். அதான் சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க கிட்ட எவ்வளவு திறமைகள் இருக்கு தெரியுமா? வெறும் ஊசிமணி பாசி, நரிக்குறவர்கள் என்றாலே ஊசிமணி பாசி. இதை தவிர அவங்க கிட்ட எத்தனை திறமைகள் இருக்கு. இன்னைக்கு ஒரு சித்தா மருத்துவம் கொண்டு அவங்க ஒரு டாக்டர்ஸ், இன்டைரக்டா அவங்க ஒரு டாக்டர்களாக இருக்கிறாங்க. அதே போல இன்டைரக்டா பார்த்தா அவங்கள மாதிரி ஒரு கலை ஆர்வம் கொண்டவங்க யாருமே இருக்க முடியாது. நீ கலை நிகழ்ச்சி இங்க நடந்தாலும் அவங்க அறியுது, அவங்க கால் அப்படியே துள்ளுது, அந்த இடத்துல உட்காந்து அவங்களால ஆடாம இருக்க முடியாது. ஏன்னா அது அவங்க உடம்புலயே அவங்க பிளட்லயே கலந்த ஒன்று. அதே மாதிரி ஒரு பொருளை அவங்க குறி வச்சாங்கன்னா, உண்டி வேலை வச்சு அடிச்சாங்கன்னா குறி தவறாம போய் விழுகும். வச்ச குறி தப்பாது, இந்த புலியும் தோக்காது, இந்த புலிகளும் தோக்காது என்பதற்கான அடையாளம் தான் அவர்கள். வச்ச குறிதான். அர்ஜுனன் கூட வில்லு பாயிரப்ப எல்லாரும் கேட்டாராம், ஒவ்வொருத்தரும் ஒண்ணு, எனக்கு கிளா தெரியுது, எனக்கு இலை தெரியுதுன்னு. ஆனா அர்ஜுனன் மட்டும் சொன்னாரு, அந்த மரத்துல இருக்கிற அந்த கிளி மட்டும்தான் என் கண்ணுக்குது, அதுதான் இலக்கு. இன்னைக்கு நம்முடைய இலக்கு 2016. அந்த 2016ல நம்ம கேப்டனுடைய தலைமையில வச்ச குறி தப்பாது என்று நிச்சயமாக அந்த இலக்கை அடைய நிச்சயமாக நாம வெற்றி பெறுவோம். உறுதியாக அந்த இலக்கை அடைவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக அவங்க கிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு எந்த ஒரு விஷயம் அவங்க கிட்ட நாட்டு துப்பாக்கி இருக்கும், உண்டிவேல் இருக்கும், முயல்ல இருந்து காக்கா குருவில இருந்து எதுனாலும் கொண்டு வந்து கொடுப்பாங்க. நாங்கெல்லாம் சின்னப்ப கிராமத்தில் அவங்க கொண்டு வந்து கொடுக்குற பலவாலாம் சாப்பிட்ருக்கோம். சூப்பரா இருக்கும் டேஸ்ட். ஆனா இப்ப அதை நம்ம சொன்னோம்னா அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதனால அந்த அளவு ஒரு திறமையானவங்க அவங்க. அதே மாதிரி கலை பொருட்கள் செய்யறதுல அவங்கள விட்டு ஆள் இல்லை. ஆனாலும் அவ்வளவு தூரம் அவங்க சுறுசுறுப்பா இருக்காங்களே, அவங்க வாழ்க்கை முன்னேறியதா அப்படின்னு பார்த்தா இல்ல, அப்படியே தான் இருக்கு. அவங்க லைஃப் ஸ்டாண்டர்ட் பார்த்தோம்னா அப்படியே தான் இருக்கு. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா கேப்டன் 2006ல முதல் முறை நாம 234 தொகுதியிலும் போட்டி போட்டப்ப தேர்தல் அறிக்கை புத்தகம் ஒண்ணு வெளியிட்டார். அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் யாருக்காகனா, நமது நரிக்குறவர்கள் இனத்தை சேர்ந்தவர்களுக்கு தான். என்ன தெரியுமா சொன்னாரு? ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும் என்று சொன்ன ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். இன்னைக்கு அவங்க ஒவ்வொரு ஊரா மாறி 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 போயிட்டே இருப்பாங்க. அதனால அவங்கள நாடோடிகள் கூட சொல்லுவாங்க. ஆனாலும் எந்த ஊருக்குள்ள அவங்க போனாலும் அந்த ரேஷன் கார்டு அந்தந்த ஊருக்கு அவங்க போகும்போது பயனளிக்கணும்னு சொல்லி, இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், மொபைல் ரேஷன் கார்டு அப்படின்னு. அதாவது எந்த ஊருக்கு போனாலும் அந்த ரேஷன் கார்டை அவங்க யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரேஷன் கார்டு அவங்களுக்கு தரப்படும் என்று தன்னுடைய முதல் அறிக்கையிலேயே கேப்டன் அறிவிச்சிருக்கார். உண்மையா உங்களுக்கு சொல்றேன், உறுதியா நான் சொல்றேன், உங்கள் கேப்டனுடைய ஆட்சி, உங்கள் கருப்பு எம்ஜிஆர் ஆட்சி 2016ல மலரும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை, வெளிச்சத்தை கேப்டன் கொடுப்பார். என்ன விதமான உங்களுடைய நிச்சயமாக உங்கள் மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்காமல் நாங்க ஓய மாட்டோம் என்பதை உறுதி அந்த நேரத்தில் சொல்றேன். கேப்டன் கூட நரிக்குறவர் வேஷம் போட்டு 2 படத்துல நடிச்சிருக்கார். ஒன்னு வேலுண்டு வினையில்லை, இன்னொன்னு மீனாட்சி திருக்கல்யாணம் என்கின்ற 2 படங்கள்ல நரிக்குறவருடைய வேடம் போட்டு கேப்டன் நடிச்சிருக்கார். அதை விட இன்னைக்கு வேலூர் மாவட்டத்திற்கு இன்னொரு சிறப்பு, அவங்களுக்கான மாவட்டமா இது இருக்குன்னா, தமிழ் கடவுள் முருக பெருமானே திருமணம் செய்தது நரிக்குறவ இனத்தை சேர்ந்த வள்ளி என்னும் மணமகளை தான். அந்த வள்ளி மலை இருப்பதும் இதே வேலூர் மாவட்டத்துல தான். அதனால எனக்கு எங்கிருந்து பார்த்தா என் தாய் குலங்கள்ல நரிக்குறவ பெண்களாக தெரியல, வள்ளிகளாக தான் என் கண்ணுக்கு நீங்க எல்லாருமே தெரியுறீங்க. அதனால நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவோம், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. உறுதியா இருங்க, உண்மையா இருங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றும் வரை கேப்டனும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நாங்கள் எடுத்துக்கொண்ட பணியிலிருந்து ஓய மாட்டோம்.
நிச்சயமாக ஒரு சிறந்த எதிர்காலத்தை இந்த இனத்திற்கு நாங்கள் உருவாக்குவோம் என்று உறுதியா சொல்றேன். என்ன பாவம், நான் பார்த்திருக்கேன், ரோட்ல வீடு இருக்காது, டென்ட் போட்டு எவ்வளோலாம் சிரமப்பட்டு அந்த மக்கள் இன்னைக்கும் வாழ்றாங்க என்பதை கண்கூட நம்ம எல்லாரும் பார்க்குறோம். ஒரு டென்ட் கூட இல்லாம அவங்க எல்லாம் எவ்வளவு சிரமம். ஒரு டாய்லெட் வசதி இருக்காது, வீடு இருக்காது. அவங்க ஒவ்வொரு ஊரா மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க பிள்ளைகள்லாம் படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணுன்றதுல கேப்டன் உறுதியா இருக்காரு. எத்தனையோ பேர் கேப்டன் உதவி பண்ணியிருக்காரு. போன முறை இந்த மாதிரி நடன நிகழ்ச்சி நடத்தின அந்த பெண் கூட நரிக்குறவ இனத்தை பேர் சேர்ந்த பொண்ணு, அந்த பெண்ணுடைய உதவி திருமணத்திற்கு படிப்புக்கெல்லாம் கேப்டன் உதவி செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அந்த பொண்ணு என்ஜினியரிங் முடிச்சுட்டு திருமணம் கூட பண்ணிட்டாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, இந்த இனம் இப்படியே தான் இருக்கணும்னு ஒன்று சாபக்கேடல். நிச்சயமாக வள்ளி பிறந்த அந்த குல பெண்களும் மக்களும் நிச்சயம் நல்லபடியா வாழ உங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் துணை நிற்கும். உங்கள் கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் என்னைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று இந்த நேரத்தில் நான் பெருமையோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி வேலூர் மாவட்டத்தில் பார்த்தோம்னா சுகர் மில்ஸ் அதிகம், டேனரிகள் அதிகம், எல்லாருக்கும் தெரியும். சுகர் மில்ஸ் எடுத்தா 3, வேலூர்ல ஒன்று இருக்கு, திருப்பத்தூர்ல ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஆம்பூர் கோஆபரேட்டிவ் சுகர் மில். இந்த சுகர் மில்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் அதிகமா, கரும்புக்கு ஒரு டன்னுக்கு 3500 ரூபாய் வேணும்னு நம்ம விவசாயிகள் கேட்குறாங்க. ஆனா இந்த அரசாங்கம் விவசாயிகளை வஞ்சித்து 2500 ரூபாய்க்கு மேல கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு விவசாயம் முற்றிலும் அழிஞ்சு போச்சு. ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு தெரியும், வேலூர் மாவட்டம்னா விவசாயம் அதிகமா இருக்கிற பகுதி, கரும்பு விவசாயம் அதிகமா இருந்த பகுதி. எங்க அப்பா எல்லாம் கூட அப்ப விவசாயம் பண்ணும்போது கரும்பு தான் அதிகமா விவசாயம் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி இருந்த பூமி இன்னைக்கு தண்ணி இல்லாம எல்லாமே காஞ்ச பூமியா மாறிடுச்சு. என்னைக்கு தமிழ்நாட்டில் விவசாயமும் நெசவும் சிறந்து வாழ்கிறதோ, எப்படி நம்மளுக்கு 2 கண்ணு முக்கியமோ அதுபோல ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு முக்கியம் விவசாயமும் நெசவும் தான். நிச்சயமாக அந்த 2ம் நிச்சயமாக முன்னேறி இங்க வாழ்ற அத்தனை மக்களுக்கும் வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதுதான் நமது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய முதல் லட்சியம், கொள்கை எல்லாம் என்பதை விவசாயிகளாக எல்லாருக்குமே நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை ஆலையில பல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. நிரந்தர தொழிலாளர்கள் இல்லை, ஏற்கனவே இருந்தவங்களுக்கு சம்பள பாக்கி, அந்த ஆலைகளை சரியான முறையில் நடத்த முடியல என்று பல பிரச்சனைகள் இருக்கு. கேப்டன்ட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்க ஊர் எங்க மகள், அதாவது சுகர் ஃபேக்டரியிலேயே பிறந்து வளர்ந்ததுனால எங்க பொண்ணு, அவங்க எங்க பிரச்சனைக்கு எங்க பொண்ணு எங்க சுகர் ஃபேக்டரிக்கு அனுப்புங்கன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சுகர் ஃபேக்டரி தொழிலாளர்களும் இன்னைக்கு கேப்டன்ட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. தொழிற்சங்கத்தோடு சேர்ந்து உங்கள் அந்நியார் நிச்சயமாக சுகர் ஃபேக்டரிக்கு வருவோம், தொழிலாளர்கள் பிரச்சனையை முன்னெடுப்போம், அவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்போம் என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்வதில் பெருமைப்படுகிறேன். இந்த வேலூர் மாவட்டத்தில் இருந்தப்பதான் ஸ்போர்ட்ஸ்ல நம்பர் 1 இருந்தோம். அதனாலதான் இன்னைக்கு கேப்டனை மேரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு உலகமே தெரியும். ஆனா பிரேமலதாவா இருந்தபோது, கண்ணையாவின் மகளாக இருந்தபோது சவுத் நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட் வரைக்கும் தெரியும். எப்படின்னா ஸ்போர்ட்ஸ். அதுக்கு எங்களை ஊக்கப்படுத்திய எங்க பிடி மாஸ்டர் லோகநாதன் அவர்களை இந்த நேரத்தில் எங்கள் குருவை நிச்சயமாக நினைவு கூர்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையில யார் ஒருத்தர் சின்ன உதவி செஞ்சிருந்தா மறக்கூடாது. இன்னைக்கு அரசியல்ல இன்னைக்கு மைக் பிடிச்சி இவ்வளவு தைரியமா நீங்க எல்லாம் சொல்றீங்க, ஜான்சி ராணின்றீங்க, வீரமங்கைங்கிறீங்க, வேலூர் மாவட்டத்தில் பிறந்த வேலூரின் வெற்றி வீர மகள்ங்கிறீங்க, ஏதோ சொல்றீங்க. ஆனா அதுக்கெல்லாம் பேசிக் ரீசன் என்னன்னா, எங்க அப்பா அம்மா எங்களை வளர்த்த விதம், தைரியம் கொடுத்து வளர்த்தது. அதுக்கு பேசிக் ரீசன் அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற அந்த இது. ஏன்னா அப்பயே எதிரிகளை நாங்க இலக்கு வச்சு அந்த கிரவுண்ட்லயே இவன் எதிரிங்கிறப்ப இலக்கு வச்சு அடிச்சு காலி பண்ணுவோம். நார்த் ஆர்காட் டிஸ்ட்ரிக்ட்லயே சுகர் மில் சிஸ்டர்ஸ் அண்ட் சுதீஷ் வர்றாங்கன்னா எல்லா பிளேயர்ஸ் அவுட். அன்னைக்கு சுகர் மில் சிஸ்டர்ஸ் வந்துட்டாங்களா அவ்வளவுதான் அப்படின்ற அளவுக்கு நாங்க எல்லா கேம்ஸ்லயும் இருந்தோம். அதுதான் எங்களுக்கு பேஸ். இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல இவ்வளவு தூரம் எங்களால தைரியமா எதிரிகளை ஃபேஸ் பண்ண முடிகிறது என்றால் அதற்கு காரணம் இங்கு எங்களுக்கு கிடைச்ச அந்த விளையாட்டுக்கான வாய்ப்பு. அதை தான் நான் சொல்றேன். நான் எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. படிக்கிற காலத்துல நம்மளுக்கு கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீங்க பயன்படுத்துங்க. நிச்சயம் ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு உதவி செய்யும்.
கேப்டன் கூட ஒரு மிகப்பெரிய பிளேயர் தான், ஃபுட்பால்ல சிறந்த பிளேயர் நம்ம கேப்டன். அதனாலதான் பின்னாடி அவர் சினிமால நடிக்கிறப்ப அவர் காலு சுழட்டி சுழட்டி அடிக்கிறதுல இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நிகர் அவர் தான். எப்படி ஒரு ஃபுட்பால் பிளேயர் அவர் அன்னைக்கு ஜொலிச்சதுனால சினிமாவிலையும் அவரால் ஜொலிக்க முடிஞ்சது. இன்னைக்கும் அது எதிரிகளாக இருந்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று தைரியமாக சுட்டி காட்டுகிற ஒரே ஆண்மகன் இன்னைக்கு நம்ம கேப்டன் தான். சட்டசபையில நடந்தது பாத்தீங்களா? என்ன நடந்துச்சு? கூனி குறுகி இருக்கிற ஆம்பளைங்களையே பார்த்த ஜெயலலிதா நீங்க மிரண்டு போயிட்டாங்க கேப்டனை பார்த்து. ஒரு ரியல், ஒரு உண்மையான ஆண்மகனை ஜெயலலிதா அவர்கள் அன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தாங்க. ஆனா இன்னைக்கும் கேப்டன் ஏன் அதுக்கப்புறம் சட்டசபைக்கு போல? இது ஒரு பெரிய கொஸ்டின். நம்ம பத்திரிகையாளர்கள் தொண்டர்களுக்கு தெரியும் கேப்டன் எப்ப போனோமா அப்ப போவாரு, என்ன மக்களுக்கு செய்யணுமோ செய்வாரு, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்பது. ஆனா பத்திரிகைக்காரங்களுக்கு இது பெரிய கன்ஃபியூஷன். உங்களுக்கு தெளிவுபடுத்துற, நேரடி ஒளிபரப்பு வேண்டும். ஏன்னா ஒரு சைடு என்ன நடக்குது மட்டும் காமிக்கிறீங்க, ரெண்டு சைடு என்ன நடக்குது காமிங்க. தராசுன்னா ரெண்டு தட்டுலயும் இருக்கிறத காமிச்சதான். ஆனா நீ ஒரு பக்கம் மட்டுமே காமிச்சு ஏதோ நீங்க தான் நல்லது பண்ற மாதிரி காமிச்சா அதுக்கெல்லாம் பலிகாடார் அவரு நம்ம கேப்டன் கிடையாது. அதுக்கெல்லாம் சிக்கிறவரும் இவரு கிடையாது. அதனால நேரடி ஒளிபரப்பு செய்யுங்கள். சமமாக எல்லா பக்கம் என்ன நடக்குது சட்டசபையில என்பதை மக்களுக்கு காமிங்க. அன்னைக்கு கேப்டன் வருவார். நாளைக்கே அறிவிங்க. நாளைக்கே கேப்டன் காலையில முதல் ஆளாக போய் சட்டசபையில உட்காருவார். என்ன பெரிய இதுவா பயமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா அங்க நியாயம் இல்லை, உண்மை இல்லை, எந்தவித பலனும் இல்லை. இன்னைக்கு எல்லா எதிர்கட்சியும் நீங்க பாக்குறீங்க, வெளிநடப்பு 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 10 நிமிஷத்துல எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. அது திமுக இருந்து எல்லாரும் வெளியே வந்து சொல்றது என்ன? ஜெயலலிதாவின் புகழ் பாடும் மன்றம், பஜனை கூட்டம் தான் அங்க இல்ல, பஜனை பாடுறாங்க. இந்த அம்மாக்கு வெளியே அர்ச்சனை தட்டு இருந்தா வாங்கிட்டு போய் அர்ச்சனை கூட பண்ணுவாங்க. ஓம் சுக்லாம் பரதரம்னு அந்த அளவு மோசமா இருக்கு. அதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த சட்டசபையில. வேற என்ன நடக்குது என்று அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் இருக்கு. ஆனா யாரும் எதுவும் கேட்கக்கூடாது. கேட்ட உடனே அவைக்காரர்களை வச்சு வெளியேற்றுவாங்க. எத்தனை சட்டமன்ற உறுப்பினர் இன்னைக்கு ஏன் போக முடியல? எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஜெயலலிதா அவர்களே, இன்னைக்கு மக்கள் முன்னாடி நான் இதை உங்களுக்கு ஒரு கேள்வியா வைக்கிறேன். இதே பக்கத்துல தான் இருக்கு பாண்டிச்சேரி. அங்க ஏடிஎம்கேவை சேர்ந்த எம்எல்ஏஸ் நடு ஹால்ல போய் உட்கார்றாங்க. சிஎம்ஐ எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க, தகராறு பண்றாங்க. அவங்களெல்லாம் யாராவது சஸ்பெண்ட் பண்ணாங்களா? இதே டெல்லியில அவங்க எம்பிஸ் போறாங்க, பேப்பரை கிழிச்சு மூஞ்சில எறிகிறாங்க, தகராறு பண்றாங்க. பார்லிமெண்ட் நடக்கவே விட மாட்டேங்கிறாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் அவங்க ஒன்றும் எந்த தண்டனையும் கொடுக்கலையே. இது என்ன அள்ளி ராஜ்யமா? இது மக்களாட்சி நடக்கக்கூடிய ஒரு நாடு, ஜனநாயக நாடு. இங்க எல்லாருக்கும் உரிமை உண்டு. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சென்ற சட்டசபையில் இருக்கிற எல்லாருக்கும் மக்கள் பிரச்சனையை பேச உரிமை உண்டு. யாரையும் இவங்க அனுப்ப முடியாது. ஆனா இன்னைக்கு வந்து அராஜகத்தை கையில் எடுத்துக்கிட்டு ஜெயலலிதா செய்துகிட்டு இருக்காங்க. அதற்கான விளைவு வெகு விரைவில் தமிழ்நாடு மக்கள் ஜெயலலிதாவிற்கு சரியான பாடத்தை 2016 தேர்தலில் உறுதியாக காமிப்பாங்க என்பதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லயோலா கருத்து கணிப்புன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. பாத்தீங்களா? எல்லாரும் ஹாப்பியா? எல்லாருக்கும் ஏன் இதை நான் கேட்கிறேன்னா, கேப்டன் சொன்னார் இதெல்லாம் பேசாத, ஒண்ணுமே இல்லை, இட்ஸ் அம்பக், நத்திங் இஸ் தேர் அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன் இல்ல, சிலதை நாமளும் புரிய வைக்க வேண்டிய இடத்துல புரிய வைக்கணும். குற்றவனை ஓங்கி குட்டனாதான் அவனுக்கு வலி என்னன்னு தெரியும். சொல்றத சொல்ற இடத்துல சொல்லிதான் ஆகணும் அப்படின்னு சொல்ற. என்ன கருத்து கணிப்பது? என்ன புரியல எங்களுக்கு. இன்னும் எலெக்ஷனுக்கு 10 மாசம் இருக்கான். இன்னைக்கு கல்யாணம் பண்ணா கூட குழந்தை உருவாகிறதுக்கே 10 மாசம் ஆயிரும். ஆனா பிறக்க போற குழந்தை செத்து பிறக்குமா உயிரோட பிறக்குமா அப்படின்னு கருத்து கணிப்பு வைக்கிற மாதிரி இருக்குது இவங்க கருத்து கணிப்பு. பாவம் லயோலா கல்லூரிக்கு என்ன நிர்பந்தமோ, யாரை குளிர வைக்கணும்னு நிர்பந்தமோ, இல்ல யார்கிட்ட சூட்கேஸ் வாங்கினாங்க என்ற நிர்பந்தமோ தெரியல. எந்த கட்சியை குளிர வைக்க வேண்டிய அவசியம் அவங்களுக்கு வந்துச்சோ தெரியல. இன்னும் 10 மாசம் கழிச்சு இருக்கிற தேர்தலுக்கு இன்னைக்கு அவங்க சொல்றதுல பயங்கர காமெடி இருக்கு. இன்னைக்கு தேர்தல் நடந்தால் இதுதான் முடிவுகள்ன்றா. இன்னைக்கு எங்கயா தேர்தல் நடக்க போகுதுங்க? 10 மாசம் கழிச்சுதான் தேர்தல் நடக்க போகுது.
அப்ப எப்படி நீ அந்த கருத்து கணிப்பு உண்மை நீ சொல்ற? அதே மாதிரி சொல்றாங்க, 5.5 கோடி மக்கள் வாழ்ற இந்த தமிழ்நாட்டில் வெறும் 3000 பேர்கிட்ட கருத்து கணிப்பு எடுத்து வெளியிட்டு இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 45 பேரா. அப்ப மற்றவங்கள என்ன? ஸோ யாரை இவங்க குளிரப்படுத்தணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியல. இது நல்ல கிளியரா புரியுது. லயோலா கல்லூரி என்றாலே அது திமுகவினுடைய கல்லூரி தான். இது எழுதப்படாத ஒரு விதி சட்டம், எல்லாருக்கும் தெரியும். என் பையன் கூட லயோலா கல்லூரியில தான் படிச்சாரு. சண்முக பாண்டியன் சகாப்தம் படத்துல நடிச்சாரு, அவரும் லயோலா கல்லூரி மாணவர் தான். ஏன் இத சொல்றேன்னா, எல்லாமே கண் துடைப்பு நாடகம் அங்க நடக்குது. அங்க நடக்கிறது என்னன்னா, திமுக எல்லாரையும் கூட்டணிக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் யாரும் போல. கலைஞர் இல்லாமல் ஸ்டாலினை முதல்வராக ஏத்துக்க அத்தனை பேரும் தயாரா இருக்கணும் என்பதற்காக இன்டைரக்டா மற்ற கட்சிகளை பயமுறுத்துவதற்கான ஒரு செயல். திமுக அதிமுக இல்லைன்னா இங்க மாற்று கட்சியே உருவாகாது அப்படின்னு சொல்றாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னா முதல்ல ஜெயலலிதாமா, அப்புறம் 2% கம்மி ஸ்டாலினா, அப்புறம் 7% கம்மி கருணாநிதியா, நம்ம கேப்டனுக்கு 6%. எங்கேயா இருக்கீங்க? 2005லயே 234 தொகுதியிலும் 2006லயே அத்தனை வேட்பாளரையும் போட்டு 8.33% பெற்ற ஒரே கட்சி இன்னைக்கு தேமுதிக. அதுக்கப்புறம் எம்பி தொகுதியில அத்தனை கட்சியும் நம்ம எல்லா தொகுதியிலும் கேப்டன் நிறுத்தினார் 10%. இன்னைக்கு கேப்டன் 20% வாக்கு வங்கியை படைச்ச ஒரே நிகரில்லா தலைவர் கேப்டன் தான். நீங்க முழு பூசணிக்காவை சோத்துல மறைச்சா எல்லாம் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. ஆதவனை கை கொண்டு மறைச்சா ஆதவனை மறைச்சிட முடியாது. கேப்டன் எப்படி சீப்பை எடுத்து ஒழிக்க வச்சா திருமணத்தை நிறுத்திடலாம். இதெல்லாம் பகல் கனவு. இதுக்கெல்லாம் விடை 2016ல மக்கள் நிரூபிப்பாங்க. அதுதான் உண்மையான கருத்து கணிப்பு. மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய அளவு ஒரு மாபெரும் வெற்றி சரித்திரத்தை நிச்சயம் இந்த வாட்டி மக்கள் படைக்க போறாங்க. ஏன்னா 50 வருஷம் பார்த்துட்டாங்க. திமுக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் மாறி மாறி இன்னைக்கு இந்த 2 கட்சியுமே வேண்டாம் என்பதுதான் அத்தனை மக்களுடைய மனநிலை. அதனால சொல்றேன், நீங்க நினைக்கலாம் ஜெயலலிதாவும் ஆட்சியில இருக்காங்க, அதனால அவங்கள குறைச்சு மதிப்பிடுமா, அவங்களுக்கும் கொஞ்சம் ஐஸ் வச்சுட்டு திமுகவை ஏத்தி வைக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சீங்கன்னா இந்த 2 கட்சியும் டோட்டலா நீக்கிட்டு மீதி இருக்கிற எல்லா கட்சியும் ஜாதி மதம் இனம் மொழி கலாச்சாரம் எல்லாத்தையும் மீறி ஒரே அணியாக சேர்ந்து உங்க 2 பேரையும் தமிழ்நாட்டை விட்டு ஓட்டக்கூடிய நிலைமை ஏற்படுத்தும். இந்த கருத்து கணிப்பு எதை வெளிப்படுத்துகுதுன்னு கேட்டாங்க. என் மனசுல தோன்ற ஒண்ணே ஒண்ணு உங்ககிட்ட சொல்றேன். இந்த கருத்து கணிப்பு முடிவு எதை காமிக்குது அப்படின்னா, இந்த 2 கட்சி நீங்களாக மீதி இருக்கிற எல்லா கட்சியும் முன்ன இருந்ததை விட வேகமாக ஒன்று இணையணும், உறுதியாக இணைந்து இந்த 2 கட்சியை எதிர்த்து போட்டியிட்டு அவங்க 2 பேரையும் இந்த தமிழ்நாட்டை விட்டு அகற்றணும் என்று இன்னும் பலமான ஒரு கூட்டணியா உருவாவதற்காக தான் இந்த கருத்தணி முடிவு கருத்து கணிப்பு முடிவு வருதுன்றது தான் என்னுடைய கருத்து என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு நேஷனல் பார்ட்டிஸ்னா 3 ஒருத்தரோட ஒருத்தர் சேர மாட்டாங்க. தமிழ்நாடுலன்னா சின்ன சின்ன கட்சிகள் ஒருத்தரோட ஒருத்தர் சேர மாட்டாங்க என்று இருக்கு. ஆனா இதை எல்லாத்தையும் தகர்ந்து அத்தனை பேரும் ஒன்னு சேரதான் போறாங்க. இந்த 2 கட்சி இங்க இல்லாம செய்யத்தான் போறாங்க. நிச்சயமாக கேப்டன் தலைமையில ஒரு மாபெரும் கூட்டணி அமையும். அந்த கூட்டணி 2016 ஆட்சி அமைக்கும். அந்த ஆட்சி மக்கள் ஆட்சியாக, ஊழல் இல்லாத ஆட்சியாக, தமிழ்நாட்டை முன்னேற்றக்கூடிய ஒரு ஆட்சியாக நிச்சயமாக இருக்க போகிறது என்பதை அந்த கருத்து கணிப்பு முடிவுகளாக நாங்கள் உங்களுக்கு வெளியிடுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். மதுவிலக்கு பத்தி நாம பேசி ஆகணும். ஏன்னா இன்னைக்கு தாய்க்குளங்கள் நாம் எல்லா மீட்டிங்ல சொல்றேன், அந்த லைன் சொல்றேன். மது என்றால் மாது, மகிழ்ச்சியில் ஆரம்பித்து துன்பத்தில் முடிவதுதான் மது. அந்த மது நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை. அந்த மதுவால இன்னைக்கு பல லட்சம் குடும்பம் சீரழிஞ்சிருக்கு. வேண்டாம் நம்மளுக்கு அந்த மது. இன்னைக்கு திமுக ஆரம்பிச்ச எல்லாத்தையும் அதிமுக மூடுதே. திமுக ஆரம்பிச்ச டாஸ்மாக் ஏன் மூட மாட்டேங்கிறீங்க? உங்க வருமானம் போயிடும், உங்களுக்கு ஃபேக்டரிக்கு இன்கம் போயிடும். அதுதான் இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடுறாங்க ஏடிஎம்கே, ஆனா டாஸ்மாக் மட்டும் அதிகமா ஓபன் பண்றாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஜெயலலிதாவுடைய கொடநாடு எஸ்டேட் பங்களாக்கு போற வழியில இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தை மூடிட்டு அங்க ஒரு எலைட் மாதிரி மிகப்பெரிய பாரோட
ஒரு மதுக்கடையை ஓபன் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே. இதுவா ஒரு ஆட்சி? காமராஜர் ஆட்சியை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை ஸ்கூல்ஸ் வேணும்னு அவர் ஓபன் பண்ணாரு. இன்னைக்கு இங்க ஸ்கூல்ஸே வேணான்னு மூடிக்கிட்டு எல்லாமே டாஸ்மாக திறந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நிச்சயமாக இதுக்கெல்லாம் ஜெயலலிதா அவர்கள் பதில் சொல்லி ஆகணும். என்னை வாழ வைக்கும் தாய் குலங்களே அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க. தாய் குலங்களே, உண்மையே நீங்க எல்லாரும் நல்லபடியா வாழ்றீங்களா? நல்லா வாழ்றீங்களா? ஜெயலலிதா அவர்கள் சொல்வது உண்மையிலேயே உண்மையான கூற்றுதானா? என்னை வாழ வைக்கும் தெய்வங்களே என்று ஜெயலலிதா அவர்கள் சொல்றாங்க. உண்மைதான். ஜெயலலிதாவை மக்கள் நல்லா வாழ வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு பல ஆயிரம் கோடிக்கு அதிபதியா இருக்கீங்க. ஹெலிகாப்டர்லயே சுத்திட்டு ஹெலிகாப்டர்லயே போயிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களை வாழ வைச்ச தாய் குலங்களை நீங்கள் வாழ வைத்தீர்களா என்கின்ற என் கேள்விக்கு நிச்சயம் அவங்க பதில் சொல்லும். தாலிக்கு தங்கம் என்று கொடுத்துட்டு இன்னைக்கு டாஸ்மாக் கடைகளையும் திறந்து வச்சு எல்லா பெண்களுடைய தாலியையும் பறிக்கக்கூடிய ஒரு அவல நிலையில தான் இன்னைக்கு இந்த தமிழ்நாடு இருக்கிறது. அதிகமான இளம் விதவைகளை கொண்ட மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு உருவாயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் திமுகவும் அதிமுக தான். வேற யாருமே கிடையாது. நிச்சயம் நீங்க அவங்களுக்கு பாடத்தை புகட்டணும். இந்த பாவம் அவங்களை நிச்சயமா விடாது. உண்மை இது. ஒரு சின்ன கதை சொல்றேன். ஒருத்தர் பாவம் பண்ணிட்டார் கடைசி லைஃப்ல. அவர்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு 3 சான்ஸ் கொடுக்குறேன், இந்த 3 சான்ஸ்ல நீ எதை தேர்ந்தெடுக்கிறியோ அதுதான் உனக்கு கடைசியா நான் பாவம் உனக்கு. அவர் சொல்றார் 3 விஷயம். ஒன்னு, மதுவை அருந்து. இன்னொன்னு, ஒரு பெண்ணை காமிச்சு அந்த பெண்ணை நீ பலாத்காரம் செய். மூன்றாவது, ஒரு கை குழந்தைய அதை அடிச்சு கொல்லு. இது 3 தான். இந்த 3ல ஏதாவது ஒன்று நீ தேர்ந்தெடுத்துக்கோ, அதுதான் உனக்கு ஃபைனலா நான் கொடுக்கிற ஒரே வாய்ப்பு அப்படின்னு கடவுள் சொல்றார். அந்த ஆள் அப்படியே யோசிச்சாரு. ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்றது ரொம்ப கொடுமை, வேண்டாம் நமக்கு. அது சாகிறப்ப எதுக்கு பெரிய பாவத்தை பண்ணணும், வேணாம். ஒரு கை குழந்தைய அடிச்சு கொள்றது அதை விட பெரிய பாவம், அந்த பாவமும் நமக்கு வேண்டாம். சரி, மது அருந்துதான் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது, செய்யறதுல சின்ன தப்பா செஞ்சுட்டு செத்து போவோம் அப்படின்னு நினைச்சு மது மட்டும் குடிச்சுக்கிறேன்னு சொன்னாராம். சரின்னு கடவுளும் எடுத்து கொடுத்துட்டாராம். மது குடிச்சு முடிச்சானா, முடிச்சவனே போதை தலையில ஏறினவனே ஆட்டோமேட்டிக்கா பெண்ணை பார்த்தவன போய் பலாத்காரம் பண்றான். அதுக்கு இடைஞ்சலா இருந்த கை குழந்தைய போட்டு அடிச்சு கொல்றான். அப்பதான் கடவுள் சொல்றாரு, மூடனே, இது எல்லாவற்றை விடும் கொடுமையானது மது தாண்டா. ஆனா நீ முட்டாள்தனமா அந்த மதுவை தேர்ந்தெடுத்து இன்னைக்கு 3 பாவத்துக்கும் நீ உண்மையானவன் ஆயிட்ட. அந்த 3 பாவத்தையும் செய்தவன் ஆயிட்ட. உனக்கு விமோச்சனமே கிடையாது, உனக்கு நரகம் தான் போன்னு சொல்லி அனுப்பி விட்ட. உண்மையா? உண்மை உண்மை. பத்திரிகை நண்பர்களே பாருங்க, கொஞ்சம் அந்த பக்கம் கேமரா திருப்புனீங்கன்னா மக்கள் மனநிலை என்ன, தமிழ்நாட்டின் உண்மை நிலை என்ன என்பது ஆளும் கட்சிக்கு நீங்க கொஞ்சம் உணர்த்த முடியும். ஏன்னா மந்திரி இருக்காரு, நத்தம் விஸ்வநாதன் ஒரு மந்திரி இருக்காரு. தமிழ்நாட்டில் மதுவால எந்த அழிவும் கிடையாது, யாரும் சாகல, ஏன் நாங்க மட்டும் மதுக்கடையை மூடணும், பக்கத்தில் இருக்கிற மாநிலங்கள்லாம் மூடட்டும், அதுக்கப்புறம் நாங்க மூடுறோம் அப்படின்னு ஒரு மந்திரி சொல்றாரு. அதுக்குதான் கேப்டன் சொன்னாரு, எதுக்கு நீ பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தெல்லாம் பார்க்குற, குஜராத்தை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோ, ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குல்ல உனக்கு, அதை சுற்றியும் மாநிலம் இருக்கு, அவங்களால நடத்த முடியும் போது ஏன் உன்னால நடத்த முடியாது? நீ ஒரு முன்னுதாரணமாக இரு. நீ முதல்ல மதுக்கடைகளை மூடு, ஆட்டோமேட்டிக்கா நம்மளை பார்த்து கர்நாடகா, கேரளா, ஆந்திரா மற்ற எல்லா ஸ்டேட்டும் மூடுவாங்க அப்படின்னு சொல்ற. நாயகன் படம் டைலாக் தான் ஞாபகம் வருது. அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன், இவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன். முதல்ல நீ நிறுத்தியா? அதை சொன்னா அதுக்கு பதில சொல்ல மாட்டாங்க. திமுக அதிமுக பத்தி நம்ம பேசவே வேணாம். டெய்லி விவாத மேடைன்னு ஒண்ணு தந்தி டிவிலையும் புதிய தலைமுறையில் வரும், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. எதெல்லாம் திமுக செஞ்சிச்சுன்னு அதிமுக பட்டியலிடும், அதிமுக என்ன தப்பெல்லாம் செஞ்சிச்சுன்னு சொல்லி திமுக பட்டியலிடும். மொத்த குட்டும் வெளியே வந்துடும். அதனால நம்ம கட்சி சார்பா கேப்டன் யாருமே அனுப்புறதே கிடையாது. இவங்களே அடிச்சு சாகட்டும், நம்ம ஆட்சி புதிய ஆட்சியா, லஞ்சம் ஊழல் இல்லாத நல்ல ஆட்சியாக அன்னைக்கு நான் அனுப்புறேன் அப்படின்ட்டு தான் உண்மை. அவங்கள பத்தி நம்ம நிறைய சொல்லவே வேணாம். விவாத மேடை ஒன்று போதும்.
இந்த 2 பொண்டாட்டிக்காரங்க கதை இருக்கும். இந்த பொண்டாட்டிக்கு இவ்வளவு சொத்து வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த பொண்டாட்டி அடிச்சு அவ சொல்லுவா லிஸ்ட், இவளை திட்டினா இவ கொடுப்பா லிஸ்ட். அது மாதிரி ஆயிடுச்சு. பாவம் அந்த நடுவரா உட்கார்றவர் நிலைமை பெரிய கஷ்டம். அப்படியே முழிப்பாரு, கெட்ட வார்த்தைகள் வரும், ஒன்றும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு மைக்கில் ப்ராப்ளம் இருக்குது, நிறுத்துறேன், ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் வருகிறேன்னு சொல்லி கட் பண்ணக்கூடிய ஒரு அவலம் தான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு நிலைமை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஒரு திமுக அதிமுகவை குறை சொல்லி ஓட்டு வாங்கணும், அது வழியா ஜெயிக்கணும் அப்படின்னு என்னைக்குமே தேமுதிகவுக்கு நிர்பந்தம் கிடையவே கிடையாது. இங்க பாருங்க, ஒரே ஒரு முடி கூட என் கண்ணுக்கு நரைச்ச முடியே இந்த கூட்டத்தில் தெரியும். அத்தனை பேரும் இளைஞர்கள், அத்தனை பேரும் வேகமானவர்கள், அத்தனை பேரும் விசுவாசிகள். லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட வெறும் இளைஞர்களை மட்டுமே கொண்ட ஒரு உண்மையான கட்சி இருக்கிறது என்றால் அது தேசிய முற்போக்கு திராவிட கட்சி. அதே போல வீர மங்கையர்கள், எங்க மகளிர் அணி சார்ந்தவங்களும் இங்க பெண்களும் வீர மங்கையர்கள் நிச்சயம் மாற்றத்தை உருவாக்குவாங்க, எங்கேயும் போயிடாது. அந்த காலம் வரும், அதுக்கான பதில் நிச்சயமாக மக்கள் நிரூபிப்பாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்தா இவங்களை ஏமாத்திரலாம் என்ற மமதையில் இருக்காங்க. நிச்சயம் இல்லை, அவங்களுக்கு பாடத்தை புகட்டுவாங்க, மாற்றத்தை கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான டவுட்டும் வேணாம். ஆவின் பாலில் பாருங்க இன்னைக்கு எவ்வளவு ஊழல். நேற்று கூட பார்த்தோம், ஆவின் பால் பேக்கெட்ல கற்பாம்பூச்சி இருக்குதான். இன்னைக்கு வீடு வீடாக கொடுக்குற ஆவின் பால் பேக்கெட்ல ஓட்டை விழுது, பாதி பால் வெளியவே போயிடுது. அப்புறம் பார்த்தோம்னா தண்ணி கலந்து கொடுக்குறாங்க. அப்புறம் 1/2 லிட்டர் இருக்கிறதுல 400 லிட்டர் தான், 400 மில்லி தான் இருக்கு. ஸோ எல்லாத்துலேயும் ஊழல். இன்னைக்கு கூட பாருங்க, கல்வி மந்திரி வீரமணி இருக்காருன்றாங்க, அவர் செய்கிற ஒவ்வொரு விஷயத்திற்கும் கமிஷன். இன்னைக்கு சிஎம்டிஏ போய் பாருங்க, 55% வந்து கமிஷன் வந்து சிஎம்டிஏ கட்டணும், அப்போதான் அப்ரூவல் கிடைக்குது. அதே மாதிரி தான் ரோட் கான்ட்ராக்ட் எடுத்துக்கங்க, பணியிடமாற்றம் எடுத்துக்கங்க, எந்த விஷயமாக இருந்தாலும் எல்லா துறையிலும் ஊழல். இங்க ஊழல் மலிஞ்சு போச்சு. இந்த ஊழலை மாற்றணும், அப்பதான் இந்த நாடு முன்னேறும். 50% உனக்கே கமிஷன் கொடுத்தா எப்படி ரோடு போட முடியும், எப்படி பில்டிங் கட்ட முடியும், எப்படி இங்க முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும்? இப்பயே 4.5 லட்சம் கோடி தமிழ்நாடு கடன்ல இருக்கு. ஆனா ஜெயலலிதா இன்னும் அறிவிப்பு அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. மழை பெய்யுதா இல்லையா? அடாது மழை பெய்யாத விடாது உட்கார்ந்து இருப்பாங்க எங்க இளைஞர்கள் என்பதில் எங்களுக்கு உறுதி இருக்கு. அதற்கு ஒரே உதாரணம் திருவள்ளூர் மாவட்டம். பார்த்திருப்பீங்க நீங்கெல்லாம். அப்படியே பார்த்தா தலைகள் கட் பண்ணா வெறும் ப்ளூ சேர் அப்படி. ஆனா ஒரு ஆள் அங்கிருந்து கிளம்பலையே, கடைசி வரைக்கும் நின்னாங்க. அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இது என்ன மழை, எல்லாத்தையும் பார்த்தவங்க தான். புயல் மழை வந்தாலும் தைரியமா உட்காரக்கூடிய ஒரு இளைஞர்களும் தாய்க்குள்ளங்க தான் தேமுதிகல இருக்காங்க. அதனால இந்த ஊழலை எல்லாம் மாற்றணும், மாற்றத்தை கொண்டு வரணும். நாம நிச்சயமாக இந்த இடத்துல மாற்றம் கொண்டோம். சட்டம் ஒழுங்கு பத்தி மட்டும் நான் ஒன்று சொல்லணும். ஆம்பூர்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு, இஸ்லாமியர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்தது இல்லையா? தமிழ்நாடே அன்னைக்கு வந்து ஆம்பூர் மேல தான் கவனம் இருந்துச்சு. காவல்துறை நண்பர்களே, உங்களை எல்லாம் நாங்க கேட்டுக்கிறோம், காவல்துறை எப்படி இருக்கணும் என்பதற்கு இலக்காக வாழ்ந்த ஒரு நடிகர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார் என்றால் அது நம்ம கேப்டன் தான் என்பதை எந்த காவலரும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு போலீஸ் அகாடமியிலேயே ஒரு போலீஸ் ஆபீசர் எப்படி இருக்கணும்னா அதுக்கு கேப்டனுடைய படங்களை போட்டு காமிச்சுதான் அவங்களுக்கே ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியா நம்ம கேப்டன் இருக்கு. அப்படி வாழ்ந்தவர் கேப்டன். அதனாலதான் இன்னைக்கு அவர் கண்ணெதில் ஒரு தப்பு நடந்தா அவரால் பொறுத்துக்க முடியாது. அதான் சொல்லுவேன், நான் மேக்கப் போட்டு நியாயத்தையே பேசினவன், தப்பை தட்டி கேட்டவன், என்னால தப்பை போக்க முடியாது என்று சொல்றார். அது அவர் பிளட்ல ஊர்ன ஒரு விஷயம். இன்னைக்கு ஆம்பூர்ல பாத்தீங்கன்னா ஒரு விசாரணைக்காக கூப்பிட்டு போறாரு ஒரு இஸ்லாமியரை. விசாரணை கைதியாக கூப்பிட்டு போறவங்கள ஸ்டேஷன்லயே அடிச்சு இன்னைக்கு கொன்னுட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவ்வளோ பெரிய ஒரு கலவரம் நடந்தது. விசாரணைக்கு அழைத்து செல்பவனும் ஒரு மனிதர் தான். இங்க எங்க தப்பு நடந்துச்சு, எங்க நியாயம் நடந்துச்சு, இதெல்லாம் உங்க பொறுப்புல விடுறோம். ஆனால் அவரும் ஒரு மனிதர் தானே, ஒரு இளைஞர் தானே. விசாரணை கைதியா கூப்பிட்டு போனவரை எப்படி நீங்கள் அடிச்சு கொல்லலாம்? இதற்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு?
என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் கண்டிப்பாக தேமுதிக சார்பாக எங்களுடைய வன்மையான கண்டிதலை இந்த நேரத்தில் பதிய வைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அத்தனை பேர் அன்னைக்கு கொதிச்சு எழுந்தாங்க. விசாரணைக்காக அழைத்து செல்லவர் சாகடிக்கப்படுகிறார். அப்ப எப்படி யாரா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க? போலீஸ் ஸ்டேஷன் என்பது என்ன? மக்களின் நண்பராக இருக்கணும், மக்களின் காவலர்களாக இருக்கணும். ஆளும் கட்சியின் ஏவலர் துறையாக இருக்காதீங்க. நியாயத்தை வழங்குங்க, நியாயத்தை அவங்களுக்கு கொடுங்க, நல்ல போலீஸா இருங்க. இன்னைக்கு கூட சொன்னாங்க, இங்க எல்லாம் பேனர்ஸ் வைக்கலாம் அவ்வளோ தடுத்தாங்க காவல்துறை. எல்லாத்தையும் மீறி தான் இங்க நாங்க போராடி ஒவ்வொரு பேனரும் கட்டி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேப்டன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. இப்போ கூட நாங்க வரோம், அங்க பஸ் நிறுத்தின இடத்துல நிறுத்திட்டு போலீஸ் கிட்ட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க கட்சி நிர்வாகி. நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயம், யார் ஆளும் கட்சியோ அவங்க சொல்றது நீங்க செய்றீங்க, உங்க மேல தப்பு இல்லை. ஆனால் பொறுத்து இருந்து பாருங்க, மேல இருக்கிறவங்க கீழே வந்துதான் ஆகணும், கீழே இருக்கிறவங்க மேல போய் தான் ஆகணும். கேப்டன் ஆட்சி வந்துதான் ஆகும். அன்னைக்கு இதே எங்கள் தொண்டர்களை நிர்வாகிகளை இம்சிச்ச நீங்களே ராயல் சல்யூட் அடிச்சு அவங்கள வாங்கன்னு வரவேற்கிற நாள் நிச்சயமாக தமிழ்நாட்டில் வெகு விரைவில் வரத்தான் போகுது. அது அதிமுகவா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும். நான் ஓப்பனா கேட்கிறேன், ஒருத்தர் 50 வருஷ கட்சின்றீங்க, ஒருத்தர் 40 வருஷ கட்சின்றீங்களே, நாங்க 10 வருஷ கட்சி தானே. 10 வருஷ கட்சியான தேமுதிகவை பார்த்து எதுக்கு நீங்க பயப்படுறீங்க? உண்மையிலே உங்களுக்கு தைரியம் இருந்தா என்னமோ பேனர் கட்டுட்டு விடுப்பா, எங்கேயோ அனுமதி கேட்கிறாங்க நடத்துங்க, என்ன அவங்களால பண்ணிட முடியும் அப்படின்னு இருங்களேன். ஏன் பயந்து சாகுறீங்க தேமுதிகவை பார்த்து? இதே திருப்பத்தூர்ல மெயின் இடத்துல தான் பெர்மிஷன் கேட்டோம், கொடுக்கலையே, ஒதுக்குப்புறத்துல கொடுத்தாங்க. நீ எங்கன காட்டுல கூட போடியா, எங்க மக்கள் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் என்பதற்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும் ஜெயலலிதா? உங்களால முடிஞ்சா ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீங்க செஞ்ச நல்லதை சொல்லி மக்கள்கிட்ட வந்து ஓட்டு வாங்க பாருங்க. எங்க கட்சியினரை நீங்க அடக்க பார்த்தாலோ ஒடுக்க பார்த்தாலோ இந்த கட்சி வீறு கொண்டு எழும். இந்த இளங்காளைகள் இன்னைக்கு பல வரியாக நிரூபிப்பாங்க என்பதை உறுதியா இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல இந்த மக்களுக்கான மக்கள் பணி மூலமாக பல லட்சம் குடும்பங்களுக்கு நம்ம உதவி செய்யறோம். கேப்டனுடைய எண்ணப்படி எல்லாரும் நல்லா வாழணும், இந்த தமிழ்நாட்டை வறுமை கோட்டிற்கு கீழ் இல்லை என்ற நிலையில் மாற்றி நமது தமிழகம் இந்தியாவின் முதன்மையான மாநிலமாக மாற்றும் வரை நம்மளுடைய மக்கள் பணி தொடரும் என்பதை இந்த நேரத்தில் உறுதியா சொல்லிக்கொண்டு, நமது முரசுதான் நாளை தமிழக அரசாக வரப்போகிறது. நமது முரசு நாளை தமிழக அரசு, நமது முரசு நாளை தமிழக அரசு என்று சொல்லிக்கொண்டு இந்த விழாவிற்கு வந்து கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நமது மாவட்ட செயலாளர்கள் 3 பேருக்கும், மகளிர் அணிக்கும், அத்தனை கட்சி நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.